ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடு வந்து கன்றுக்குட்டி போட்டுருச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவையும் வீடியோ எடுக்க முடியலை. நான் நைட்டு அதுவாகவே நாங்கள் நைட்டு 9 மணி வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் போயிட்டோம். ஒரு 10 மணிக்கு கன்றுக்குட்டி போட்டு நஞ்செல்லாம் விழுந்துருச்சு. நஞ்சுனா கொடி அதெல்லாம் விழுந்து இருந்துச்சு. நாங்கள் பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாரி. காலையில் 4 மணிக்கு தான் கன்றுக்குட்டி வெளியில் ரோட்டுக்கு வந்ததும் பக்கத்து வீட்டிலேருந்து ஃபோன் போட்டு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோமே. அதனால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் மாடு வந்து ஹெல்த்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு குறையுமே இல்லை. இது இப்போ தான் குளிப்பாட்டி மாடெல்லாம் கேப்ப மாவு எல்லாமே வச்சுட்டு அதை கூட வீடியோ எடுக்க முடியல, வேலை ஓவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மாடு வந்து நல்லபடியாக கன்றுக்குட்டி போட்டுருச்சு. நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னீங்க. உங்கள் ப்ளஸ்ஸிங்ஸ் தான், நல்லபடியாக கன்றுக்குட்டி போட்டுருச்சு. என்ன குட்டி கன்றுக்குட்டியாக போட்டிருக்கு, அது ஒன்று தான். ரொம்ப குட்டியாக போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாருங்கள், இவங்க கொஞ்சம் லாங்கில் இருந்து காட்டுறேன். ரொம்ப குட்டியோண்டாக போட்டிருக்கு, அவ்வளோவா வளர்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட நல்லா வளர்க்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன், ஆனால் வளர்க்கலை. சரி விடுங்க. ஆனால் என்ன கன்றுக்குட்டின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போனா தான் நான் உங்களுக்கு என்ன கன்றுக்குட்டின்னு திரும்ப சர்ப்ரைஸ். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன கன்றுக்குட்டின்னு கண்டுபிடிச்சிருவீங்க, எனக்கு தெரியும். இது கண்டிப்பாக கமெண்ட்டில் என்ன கன்றுக்குட்டின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்கான், இங்கே பாருங்கள். இங்கே பாரு, அழகாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு கன்றுக்குட்டி போட்டிருக்கு. இன்னுமே கன்றுக்குட்டி போடுற வீடியோ தான் மிஸ் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக கன்றுக்குட்டி போட்ட மாடை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வீடியோ போடணுங்கிற மோட்டிவேஷன் வந்து எனக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி யாரும் மாடு வந்து கமெண்ட்டில் விலைக்கு கேட்காதீங்க. என்கிட்ட விலைக்கு இருந்தால் நான் சொல்கிறேன், விலைக்கு விற்கிற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன். யாரும் கமெண்ட்டில் கேட்காதீங்க, கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி நல்லபடியாக போட்டுருச்சு, அது ஒன்றே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ மோட்டிவேஷனாக உங்களுக்கு வந்து வரும். நம்ம அழகு தேவதைக்கு வந்து என்ன கன்றுக்குட்டி, என்ன பேர் வைக்கலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதே மாதிரியே வச்சுருவோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.